அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேவி அகாடமி. நான் உங்கள் ஆசிரியர் முத்து விஜயன். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோல ஆல்ரெடி நம்ம 8த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு வீடியோ குடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல என்னென்ன நம்ம பார்க்க போறோம்னா, ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹெட்ரோனிம்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், எப்பானிமஸ் வேர்ட்ஸ், எபிமிஸ்டிக் வேர்ட்ஸ் இந்த வரிசையில இருக்கக்கூடிய வொக்காபுலரிஸ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருவோம். வித் புக் பேக் எக்ஸர்சைஸோட. ஓகே. சரிங்களா? ஹோமோஃபோன் அப்படின்னா என்ன? ஹோமோனிம்ஸ் அப்படின்னா என்ன? ஹெட்ரோனிம்ஸ் அப்படின்னா என்ன? ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா ஃபோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோன். இப்போ இந்த பக்கம் ஒரு ஆள் இருந்து பேசுகிறாங்க, இந்த பக்கம் ஒரு ஆள் இருந்து பேசுகிறாங்க. அப்போ 2 வார்த்தை. ஆனால் 2 வார்த்தை வாய்ஸ் ஒன்று தான். கேட்கக்கூடிய லைன் ஒன்று தான். ஃபோன் தான். ஹோமோனா என்ன அர்த்தம்னா சேம்னு அர்த்தம். ஃபோன்னா என்ன அர்த்தம்னா சவுண்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஹோமோனா என்ன அர்த்தம்? சேம்னு அர்த்தம். ஃபோன்னா சவுண்டு. அப்போ ஒரே சவுண்டு ஆனால் வேறு வேறு ஆள். ஒரே சவுண்டு வேறு வேறு ஆள். சரிங்களா? இதுதான் ஹோமோஃபோன்ஸ். அப்போ எப்படி இருக்கும்? வார்த்தைகள் இரண்டும் உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும். ஸ்பெல்லிங் வேறு வேறையா இருக்கும். சரிங்களா? ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன் பாருங்க. நைட், நைட். ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது? NIGHT, KNIGHT. ஸோ ஒரு நைட் அப்படின்றது ஒரு நைட் வந்து டைம் ஆஃப் டார்க்னஸை குறிக்கும். இன்னொரு நைட்டுன்றது பிரேவ் வாரியரை குறிக்கும். ஸோ இந்த பக்கத்து ஆப்ஷனில் மாறி மாறி இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். சரிங்களா? நைட் இரவு, இன்னொரு நைட் வந்து அரசரை குறிக்கும். அப்போ ஹோமோஃபோன்னா சேம் சவுண்டு ஆனால் ஸ்பெல்லிங் வேறு வேறு. சரிங்களா? அப்போ ஹோமோஃபோனுக்கு யாரை ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரே சவுண்டு தான் ஆனால் ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும்? வேறு வேறு இருக்கும். ஓகே. ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை ஒரே சவுண்டு ஆனால் மீனிங் வேறு வேறு இருக்கும். இப்போ பேங்க், பேங்க். ஸோ ஒரு பேங்க் வந்து வங்கியை குறிக்கும். இன்னொரு பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர் பக்கத்தில் ரிவர் பேங்க், அந்த ஆற்றுப்படுகை, அந்த ஆற்றங்கரை அதை குறிக்கும். சரிங்களா? அப்போ ஹோமோனிம் அப்படின்னா ஒரே வார்த்தை ஒரே ஸ்பெல்லிங் ஆனால் வேறு வேறு. ஜீன்ஸ் பட பிரசாந்த் மாதிரி டபுள் ஆக்டர் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க ஆனால் அண்ணன் தம்பி. சரிங்களா? அப்போ ஹோமோஃபோன் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? வடிவேலு சொல்லுவார் பார்த்தீங்களா? போக்கிரி படத்தில், இது யார்? சங்கி மங்கி. அப்போ நீ யார்? மங்கி சங்கி. போத் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் ஒரே மாதிரி இல்லைல்ல, டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. மங்கி சங்கி, சங்கி மங்கின்னு. சரிங்களா? ஃபோன்ஸ்னால் சவுண்டு அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமோனிம்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் மீனிங் வேறு வேறு இருக்கும். ப்ரொனவுன்சியேஷன் ஒன்றா இருக்கும். இதான் விஷயம். ஹோமோ ஹோமோ. ஆனால் இந்த ஹெட்ரோனிம்ஸ்ன்னு வரும் பொழுது நல்லா நோட் பண்ணிங்களா? ஹோமோன்னு வரும் பொழுது ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஹெட்ரோன்னு வரும் பொழுது என்ன ஒரு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, எழுத்து ஒன்று தான் ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் மாறுபடும். எப்படின்னா இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா லைவ்னு சொல்லுவோம், இன்னொன்று லிவ்னு சொல்லுவோம். லைவ், லிவ். ஒன்று லைவ் ப்ரோக்ராம்னா நேரலை, லிவ் அப்படின்னா வசித்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ லீடு, லெட்டு. லீடுனா வழி நடத்துறது, லெட் அப்படின்னா நிலக்கரி. சரிங்களா? லெட்டு பழுப்பு நிலக்கரி. அப்போ வார்த்தைகள் ஒன்றாக இருக்கிறது, பார்க்குறதுக்கும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் உச்சரிப்பு என்ன ஆகுது? வேறு மாறுபடுது, அர்த்தமும் அந்த இடத்துல மாறுபடுது. இதுக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுமா? ரொம்ப ஈஸியாக அந்நியன் படம் விக்ரம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஆள் தான். ஒரே ஆளுக்குள்ளே தான் ரெமோ இருக்குது, ஒரே ஆளுக்குள்ளே தான் அம்பியும் இருக்குது, அந்நியனும் இருக்குது. ஒரே ஆள் தான், சேம் தான், பார்க்குறதுக்கு ஒன்றா தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கேரக்டரும் சேஞ்ச் ஆகும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன ஆகுது? மாறுபடுகிறது. அதுதான் ஹெட்ரோனிம்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமோஃபோன், ஹோமோனிம்ஸ், ஹெட்ரோனிம்ஸ். ஐ திங்க் இந்த விளக்கம் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டைட்டில் பார்க்கலாமா? இப்போ ஹோமோஃபோனுக்கு நமக்கு புக்கில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க? வேர்ட்ஸ் வித் த சேம் ப்ரொனவுன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், ஆரிஜின்ஸ் அண்ட் ஸ்பெல்லிங். நியூ, நியூ. ஒரு நியூ வந்து புதுசு, இன்னொரு நியூனா தெரியும்னு அர்த்தம். ஹோல், ஹோல். ஒன்று துளை, இன்னொன்று முழுவதுமாக. நைட், நைட். சி, சி. நிறையா இருக்கும் ஹோமோஃபோன்ஸ். இங்கே புக்கில் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அலவுட் அப்படின்னா ஒரு அனுமதி, இன்னொரு அலவுடுன்றது சத்தமாக.
த விண்ட் ப்ளூ 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 ப்ளூ. ஒரு ப்ளூன்றது என்ன அர்த்தம்? காற்று வீசுகிறது. இன்னொன்று வந்து ப்ளூ கலரை குறிக்கும். ஐ வில் மீட் மீட் எம்இஏடினா தெரியும், இறைச்சி. ஐ வில் மீட் மை ஃப்ரெண்டுனா போட்டு தள்ளிட்டேன்னு அர்த்தம். ஹீ வில் ப்ளே த ரோல்னா அந்த ஒரு கதாபாத்திரம். இன்னொரு ரோல் வரிசை. ஐ ஹாவ் சீன் த மூவி ஆல்ரெடி. ஒரு சீன் வந்து காட்சி, இன்னொரு சீன் வந்து பார்த்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது ஹோமோஃபோன்ஸில் எக்ஸசைஸ். சரிங்களா? இதோட இன்னொரு எக்ஸசைஸ் இருக்குது. எவ்ரி மார்னிங் மை ஃபாதர் லைக்ஸ் டு லுக் அட் த டியூ. டிஇடபிள்யூ டியூஇ இருக்குல்ல. ஒரு டியூ வந்து அந்த டியூ தவணை தொகை, இன்னொரு டியூ வந்து அந்த பனித்துளி, டியூ ட்ராப்ஸ். ஆன்சர் வந்து பி. சென்னை இஸ் த கேபிட்டல். ஆப்ஷன் வந்து பி இஸ் ரைட் ஆன்சர். மொதல் கேபிட்டல்னா தெர் இஸ் அ பில்டிங் இன் அமெரிக்கான்னு குறிக்கும், அதை குறிக்கும் கேபிட்டல். கேபிட்டல். ஐ வாஸ் வெரி டேஸ் போர்டு. போர்டு வந்து ரொம்ப போராக இருக்குது. ரெண்டாவது போர்டுன்றது வண்டி ஏறி கிளம்புறது, போர்டிங் பாஸ். த கேட். ஆப்ஷன் வந்து மூணாவதுக்கு என்னது? ஏ. த கேட் காட் த சென்ட். முதல் சென்ட்ன்றது அந்த ஸ்மெல், நறுமணம். அடுத்த சென்ட்ன்றது அந்த நிலத்தினுடைய அளவீடு, சென்ட். ஃபிஃப்த் ஒன், த டேஸ் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன், SUN, சூரியன். சரிங்களா? இன்னொன்று சொல்லக்கூடாது, சார் என் பையனும் கிழக்கில் படுத்தா சார் எந்திரிப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கிறது சன், சூரியன். ஓகே. ஹோமோனிம்ஸ் என்ன சொன்னோம்? ஒரே வார்த்தை, ஒரே ஸ்பெல்லிங், ஒரே ப்ரொனவுன்சியேஷன், ஆனால் அர்த்தம் வேறு. அட்ரஸ். ஒரு அட்ரஸ் வந்து லொக்கேஷனை குறிக்கும், இன்னொரு அட்ரஸ் வந்து டு ஸ்பீக். ஐ எம் கோயிங் டு அட்ரஸ், நான் ஏதோ சொல்ல போகிறேன், பேச போகிறேன். பேண்ட். ஒரு பேண்ட் வந்து மியூசிக்கல் குரூப், இன்னொரு பேண்டுன்றது கையில் போடுற அந்த ரிங்கு. பேட் ஒன்று வவ்வால், இன்னொன்று வந்து கிரிக்கெட் பேட். ரைட்டு ஒன்று ரைட் சைடு வலது பக்கம், இன்னொன்று வந்து ரைட் ஆன்சர், கரெக்ட். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஹோமோனிம்ஸில் கொடுத்துருக்குறாங்க. புக்கில் இருக்க எக்ஸசைஸ் இதுதான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? தரோவாக பார்த்துக்கலாம். ஸோ ஒன் மோர் எக்ஸசைஸ் வந்து ஹோமோனிமில் இருக்குது. அதுக்குரிய மீனிங் வந்து மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஹோமோஃபோன்னா என்ன, ஹோமோனிம்னா என்ன. ஹெட்ரோனிம்ஸ் வந்து 8th இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். சரிங்களா? இப்போ இன்னொரு எக்ஸசைஸ் ஹோமோனிமில் இருக்கிறதுடைய மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? பிரைட், வெரி ஸ்மார்ட், ரொம்ப பிரைட்டாக இருக்கிறான். இன்னொன்று வந்து லைட்டு, பிரைட்டாக இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்ப்ரெஸ் சம்திங் டன் ஃபாஸ்ட், ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க, ஃபாஸ்ட்டு. இன்னொரு எக்ஸ்ப்ரெஸ்ன்றது கன்வே, வெளிப்படுத்துறது. ஐ எம் கோயிங் டு எக்ஸ்ப்ரெஸ். கைண்டுன்றது டைப்பு, இன்னொரு கைண்டுன்றது கேரிங் பர்சன். வெல் ஹீஸ் வெல், நல்லா இருக்கிறான், குட் ஹெல்த்தாக இருக்கிறான். இன்னொரு வெல் அப்படின்னா வாட்டர் ரிசோர்ஸ், கிணறு, அதை குறிக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் 2 வார்த்தைகளை இணைத்து புதிய ஒரு வார்த்தையை உருவாக்குவது. காம்பவுண்ட், இணைத்தல். ஆனால் காம்பவுண்டு நம்ம பிரிக்கிறதுக்கு தானே சார் கட்டி வச்சுருக்கிறோம். ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வித்தியாசம் பண்ணுறதுக்கு தானே நம்ம காம்பவுண்டு கட்டி வச்சுருக்கிறோம். நீங்கள் வார்த்தைகளில் வந்து காம்பவுண்ட்னா இதையும் சேர்க்குறது. இப்போ நேற்று பார்த்த கிளாஸ் ஞாபகம் இருக்கும்ல, பிளெண்டிங்னா பிளெண்டு, மிக்சரு. 2 வார்த்தையை ஒன்றா சேர்த்து புதுசாக ஒரு வார்த்தை உருவாக்குறது. கிளிப்புனா பெரிய வார்த்தையிலேருந்து ஒரு வார்த்தையை அப்படியே தூக்குறது. அப்ரிவேஷன்னா எழுத்துக்களில் உச்சரிப்பது. ஆக்ரானிம்ஸ் அப்படின்னா வார்த்தைகளாக உச்சரிப்பது. ஞாபகம் இருக்குல்ல? அனகிராம் கண்ணா பின்னான்னு கலைச்சி போட்டு புதுசாக ஒரு வார்த்தையை உருவாக்குறது. ஆன்டிகிராம்னா உருவாக்குன வார்த்தையவே அதற்கு எதிர்ச்சொல்லாக மாற்றுறது. இதெல்லாம் நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். இந்த காம்பவுண்ட் வேர்டு தான் இதான் விஷயம். 2 வார்த்தைகளை சேர்த்து புதிதாக ஒரு வார்த்தையை, மீனிங்ஃபுல்லான ஒரு வார்த்தையை உருவாக்குறது காம்பவுண்ட் வேர்டு. இதில் நவுன் ப்ளஸ் நவுன், ஜெரண்ட் ப்ளஸ் நவுன், நவுன் ப்ளஸ் வேர்புன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நல்லா பார்த்துங்க. நவுன் ப்ளஸ் நவுன்னா 2 பெயர் சொற்களை ஒன்றாக்கி ஒரு வார்த்தையை உருவாக்குவது. ஜெரண்ட், இதுதான் பல பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். ஜெரண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து இருந்தால் அதான் ஜெரண்ட். ஜெரண்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்ட வார்த்தையோட ஐஎன்ஜி சேர்ந்து இருந்தால் ஜெரண்ட். அவ்வளோதான், ஞாபகம் வச்சுங்க. ஜெரண்ட்னா கூட என்ன இருக்கணும்? ஐஎன்ஜி இருக்கணும். சரிங்களா? ஜெரண்ட் அப்படின்னா ஐஎன்ஜி சேர்ந்து இருக்கணும். ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெரண்ட் எல்லாருக்கும் இருக்கும். என்னங்க சார் இதுக்கு, யார் சார் அதானே சார் ஐஎன்ஜி சேர்ந்தா ஜெரண்ட்டுன்றீங்க, யார் சார் அப்படி பேர் வச்சது?
அப்படிலாம் வந்து கேட்காதீங்க ப்ளீஸ். கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஃபாலோ பண்ணிக்கிருவோம். ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஜெரண்ட் அப்படின்னா வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்திருந்தா ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இஸ் கால்ட் ஜெரண்ட். சரிங்களா? அப்போ நவுன் ப்ளஸ் நவுன்னா 2 பெயர் சொற்களை ஒன்றாக்கி உருவாக்கப்படுவது நவுன் ப்ளஸ் நவுன். இங்கே பாருங்கள், ஸ்கூல் பாய், செல்ஃபோன், கீபோர்டு, ஹெட் மாஸ்டர், இது எல்லாம் நவுன் ப்ளஸ் நவுன். நோட் புக், ஹோம் ஒர்க். சார் ஒர்க்குன்னு கொடுத்துருக்கு, அது எப்படி சார் நவுன் ஆகும்? ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு பொது பெயராக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் மை ஒர்க் இஸ் காட், என்னுடைய வேலை எனக்கு கடவுள். அப்போ இந்த இடத்துல ஒர்க் எப்படி இருக்குது? நவுனாக தானே இருக்குது. சரிங்களா? அடுத்து ஜெரண்ட்னா ஐஎன்ஜி இருந்தாலே ஜெரண்ட்டு. சரிங்களா? ஜெரண்ட் ஐஎன்ஜி இருந்தாலே ஜெரண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? டைனிங் ஹால், வாஷிங் மிஷின், டிரைவிங் ஸ்கூல், வாக்கிங் ஸ்டிக், ஐஎன்ஜி இருந்தாலே ஐஎன்ஜி ஜி அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்ஜி ஜி, ஐஎன்ஜி ஜி. அப்போ ஜெரண்ட்னா ஜியில் முடியும், ஐஎன்ஜியில் முடியும். ஜெரண்ட்னா ஜியில் முடியும், ஐஎன்ஜியில் முடியும். இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நவுன் ப்ளஸ் வெர்ப், ஒரு பெயர் சொல்லும் ஒரு வினை சொல்லும். ஸ்னோ ஃபால், கார் பார்க். பார்க்கா சார்? பார்க்னா அந்த பார்க் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த இடத்துல கார் பார்க்குன்றது வாகனத்தை பார்க் பண்ணக்கூடிய அந்த செயலை குறிக்குது. சரிங்களா? புக் மார்க். மார்க்கா சார்? மார்க்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற மார்க் நவுன் தானே சார். இங்கே புக் மார்க்குன்றது வேர்பாக வந்திருக்குது. சன் செட், கேட் வாக், ரெயின் ஃபால், ஹேர் கட், டூத் ஏக். இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி நமக்கு புக் பேக் எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வர்றதுனால இதில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா நவுன் ப்ளஸ் நவுன்னா எது. இப்போ உதாரணத்துக்கு வாஷிங் மெஷின் கொடுத்துட்டு இதனுடைய காம்பவுண்ட் வேர்டு என்ன அப்படின்னு கேட்டால் ஐஎன்ஜி வந்தால் ஜி, ஜெரண்ட் ப்ளஸ் நவுன், அவ்வளோதான். சரிங்களா? இது நீங்கள் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை அவரோட சும்மா பார்த்துக்குங்க. காம்பவுண்ட் வேர்டு தான் 2 வார்த்தைகளை சேர்த்து புதுசாக ஒரு வார்த்தையை உருவாக்குறது. இது 3 தான் நமக்கு புக்கில் இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க. காம்பவுண்ட் வேர்டு தான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸசைஸ். பார்த்திங்கன்னா நான் மேட்ச் பண்ணியே கொடுத்துட்டேன். மேட்ச் பாக்ஸ், ஏர்போர்ட், பிளட் பேங்க், பாப்கார்ன், ஸ்கை ப்ளூ, ஹேர் கட், புக் மார்க், ஸ்விங் மெஷின். விச் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் சாஃப்ட்வேர். லைட் பிஃபோர்னால் முன்னால் சேர்க்கணும், ஆஃப்டர்னால் பின்னால் சேர்க்கணும். பிஃபோர்னால் முன்னால், ஆஃப்டர்னால் பின்னால். எப்படி சார்? என்னங்க சார் இது ஆஃப்டர் பிஃபோர் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஆஃப்டர் ஏபிசிடியில் ஏ முன்னால் வரும், ஆனால் ஆஃப்டர்னா அர்த்தம் பின்னால். ஏபிசிடியில் பி பின்னால் வரும், ஆனால் பிஃபோர்னா அர்த்தம் முன்னால். என்ன ஒரு லாங்குவேஜ் சார் இது? அப்படி தான் இருக்கும். லைட்டாக போக போக செட் ஆகிடும், பழகிடலாம். சேஃப் காட், ப்ளூ பிரிண்ட், வாட்டர் ஃபால். இதுதான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு சிங்குலர் ப்ளூரல், ஒருமை பன்மை. ஒருமை பன்மை இதில் காமனாக சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேன், மென், ஃபுட், ஃபீட், டூத், டீத், கூஸ், கீஸ். இதெல்லாம் ரொம்ப டைரெக்டாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு வைங்களே. இதுலேயே யூஎஸில் முடிஞ்சிருந்தா ஐயா மாற்றணும். யூஎஸில் முடிஞ்சிருந்தா ஐயா மாற்றணும். கேக்டஸ், கேக்டி, ஃபங்கஸ், ஃபங்கி. ஒன்றும் இல்லை, யூஎஸ் வந்தால் ஐஏ. சரிங்களா? யூஎஸ் வந்தால் ஐயா மாற்றணும். சரிங்களா? சிலபஸ், சிலபி. இதே இதில் ஐஎஸில் முடிஞ்சிருந்தால் இஎஸ்ன்னு போடணும். யூஎஸ்னா ஐஇ, யூஎஸ் வந்தால் ஐ போடணும். ஐஎஸ் வந்திருந்தால் இஎஸ் போடணும். ஈஸுனா ஈஸு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸு ஈஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎஸ் இஎஸ். ஹைப்போதிசிஸ், ஹைப்போதிசஸ். ஓசிஸ், ஓசஸ். கிரிசிஸ், கிரிசஸ். யூஎம் வந்தால் ஏ, அப்போ உமான் ஞாபகம் வச்சுங்க. யூஎம் வந்தால் யூஎம் எடுத்துகிட்டு ஏ. மீடியம், மீடியா, பாக்டீரியம், பாக்டீரியா. கரிக்குலம், கரிக்குலா. இந்த கரிக்குலம் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து ஐ ஹாவ் ரிமெம்பர்டு ஒன் திங். தெர் இஸ் அ பாய் இன் மை கிளாஸ், ஹி இஸ் வெரி ஆக்டிவ். ஸோ வென்எவர் ஹி வாஸ் இன் மை கிளாஸ், ரொம்ப அப்படியே நல்லா துருன்னு இருப்பான். ஆக்சுவலி எஸ்பெஷலி சிங்குலர் ப்ளூரல் நான் நடத்திட்டு இருக்கிறப்ப சொல்கிறேன். கரிக்குலம், கரிக்குலா, கரிக்குலம். ஆன்சர் கரிக்குலா. யூஎம் வந்தால் ஏ அப்படின்னு சொல்லிவிட்டு கரிக்குலம் அப்படின்றேன்.
எல்லா கறிக்குளம் அப்படின்னு சொல்கிறானுங்க, இவன் ஒருத்தன் மட்டும் சொல்கிறான் கறிக்குழம்பு அப்படின்னா. தட்ஸ் நாட் கறிக்குழம்பு மேன், கறிக்குலா, கறிக்குழம்பு. பிகாஸ் அந்த குட்டி பசங்க நல்ல ஆர்வமாக இருப்பாங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கறிக்குளம், கறிக்குலா. நீங்களும் டக்குன்னு கறிக்குழம்புன்னு சொல்லிடாதீங்க. டக்குன்னு சில பேர் சொல்லுவீங்க, போங்க தம்பி நான்லாம் வெஜிடேரியன் அப்படின்னு. லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கணும்? எம்விபியாக இருக்கணும். எப்பயுமே மோஸ்ட் வேல்யூபிள் பர்சனாக இருக்கணும். இருக்க முயற்சி பண்ணணும். இதே ஹைஃபண்ட் பயன்படுத்தும் பொழுது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வார்த்தையோட எஸ் சேர்த்தா மட்டும் போதும். பாசர் பை, பாசர்ஸ் பை. சிஸ்டர் இன்லா, சிஸ்டர்ஸ் இன்லா. பிரதர் இன்லா, பிரதர்ஸ் இன்லா. ரன்னர் அப், ரன்னர்ஸ் அப். இப்படியெல்லாம் சிலதை ப்ளூரலாக மாற்றினாலும் சில விஷயங்கள் சிங்குலராக தான் இருக்கும், ப்ளூரலாக அதாக தான் இருக்கும். புக்கில் இருக்க எக்ஸசைஸ் பார்க்கலாம். டீர், டீர். ஃபிஷ், ஃபிஷ். ஹேர், ஹேர். ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர். லக்கேஜ், லக்கேஜ். ஒரு பை வச்சுருந்தாலும் லக்கேஜ் தான், ஒரு வண்டி நிறையா வச்சுருந்தாலும் லக்கேஜ் தான். உங்களுக்காக கீழே ஒரு 3, 4, 5, 6, 7, 8 சென்டென்ஸ் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சர் கமெண்ட் பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகேயா? ஒரு குட்டி ஒர்க்கு நீங்களே செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு வந்து எப்போனிமஸ். எப்போனிமஸ் வேர்ட்ஸ் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப வார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். என்ன சார் இப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. வேறு ஒன்றுமே இல்லை, அது கண்டுபிடித்தவர், அதாவது அதனை உருவாக்கியவருடைய பெயரினாலேயே அழைக்கப்படுவது தான் எப்போனிமஸ் வேர்ட்ஸ். Words whose origin is traced to individuals are known as eponymous words. அது யார் கண்டுபிடிச்சாங்கோ அவங்க பேரை தான் வைக்கிறது. சரிங்களா? ஆல்ஃப்ரட் நோபல், நோபல் ப்ரைஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ கொலம்பியா. கொலம்பியான்றது a சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி அண்ட் த நேம் ஆஃப் மெனி சிட்டிஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர் கண்டுபிடிச்சதுனால அவர் அந்த பேர் கொலம்பஸை தூக்கி கொலம்பியான்னு வச்சுருக்கிறாங்க. டீசல், ருடால்ஃப் டீசல், ஜெர்மன் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் அதை கண்டுபிடிச்சதுனால அவர் பேரை தூக்கி வச்சிட்டாங்க. மார்ச், மார்ச் அப்படின்ற ரோமன் காட் ஆஃப் வார், போரினுடைய கடவுள் பேர் இருக்கிறதுனால மார்ச் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆஸ்கர், திஸ் நேம் இஸ் originated from Oscar Pierce, the US wheat farmer அண்ட் ஃப்ரூட் க்ரோவர். அவருடைய பேரில் இந்த ஆஸ்கர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனுவல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை த அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். சாண்ட்விச், ஜான் மான்டேக், 4th Earl ஆஃப் சாண்ட்விச். பார்த்தீங்களா எங்கேருந்து வச்சிருக்கிறான். ஆனால் இங்கிலீஷ் அரிஸ்டோக்ராட் ஆஃப்டர் ஹூம் கேப்டன் ஜேம்ஸ் குக் ஆல்சோ நேம்டு த சாண்ட்விச் ஐலாண்ட். அப்போ எங்கேருந்து ஏர்ல் ஆஃப் சாண்ட்விச்சை தூக்கி சாண்ட்விச்சுக்கு பேர் வச்சுருக்கிறான். நம்ம ஏரியாலாம் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எப்படி சொல்கிறது, ஊர் பேரை வச்சு தான் நம்ம பிரபலமாக சொல்கிறோம். அப்படி தானே? சேலத்து மாம்பழம், காரைக்குடி செட்டிநாடு, மதுரை மல்லி, அப்படி தான் ஃபேமஸாக சொல்கிறோம். நபர்களின் பெயர்களில் உருவாக்கியவர் பெயர்களே அழைக்கப்பட்டால் அதுதான் எப்பானிமஸ் வேர்ட்ஸ். புக்கில் இருக்க எக்ஸசைஸ். சாக்ஸோஃபோன் ஒரு இசைக்கருவி. அடோல்ஃப் சாக்ஸ் அவர் அதை கண்டுபிடிச்சதுனால சாக்ஸோஃபோன் என்று. வால்கனோ எரிமலை, வால்கன். த காட் ஆஃப் ஃபயர் நெருப்பினுடைய கடவுள். ஈஃபில் டவர், த இன்ஜினியர் யாருன்னா குஸ்டவ் ஈஃபில், அந்த பொறியாளருடைய பேர்லேயே அது அழைக்கப்படுகிறது. பாய்காட், கேப்டன் சார்ல்ஸ் பாய்காட், ஐரிஷ் லேண்ட் ஏஜென்ட் வந்து அவங்க டெனன்ட்ஸ் கிட்டேருந்து லோயர் ரெண்ட்டை குறைப்பதற்காக புரட்சி பண்ணியிருக்கிறாங்க, சண்டை போட்டிருக்கிறாங்க. அதனால் அவர் பேர் பாய்காட்ன்றதுனால மறுத்தல், ரெஃப்யூஸ் பண்ணுறது, பாய்காட் பண்ணுறது, போராட்டம் பண்ணுறதுக்கு அந்த பாய்காட் அப்படின்றதை பயன்படுத்துகிறாங்க. மவுண்ட் எவரெஸ்ட், சர் ஜார்ஜ் எவரெஸ்ட் அவர் தான் முதன்முறையாக பிரிட்டிஷ் சர்வேயர் அண்ட் ஜியோகிராஃபர் ரெகக்னைஸ் ஹிமாலயன் அஸ் த டாலஸ்ட் மவுண்டைன் சொன்னவர் யார்? சர் ஜார்ஜ் எவரெஸ்ட். அதனால அதுக்கு மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்ற பேரில் அழைக்கப்படுகிறது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக தானே இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசின்னு ஒரு குட்டி டாபிக். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எஃபெமிஸ்டிக் வேர்ட்ஸ். எஃபெமிஸ்டிக் வேர்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, தமிழில் சொன்னோம்னா அமங்கல சொல்லை மங்கள சொல்லாக மாற்றுதல். அமங்கல சொல்லை, அதாவது இந்த
குருடர் அப்படின்னு சொல்லாமல் பார்வை திறன் குறைபாடு உடையவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் சொல்லாங்க மாற்றுத்திறனாளிகள், அந்த மாதிரி பயன்படுத்துகிறது தான் எஃபெமிஸ்டிக் வேர்ட்ஸ். அமங்கல சொல்லை மங்கள சொல்லாக, அதாவது இன் அஃபென்சிவ் வேர்ட்ஸ்க்கு பதிலாக இன்அஃபென்சிவ் வேர்ட்ஸுக்கு பதிலாக, சரிங்களா, யூஸிங் இன்அஃபென்சிவ் பாதிக்கப்படாத வார்த்தைகள், அவங்கள வந்து தொய்வடையாத வார்த்தைகளை, அதான் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லை, அஃபென்சிவ் வேர்ட்ஸ் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறது பதிலாக மாற்றுத்திறனாளிகள், அப்படி இன்அஃபென்சிவ் வேர்ட்ஸ் பயன்படுத்துகிறது தான் எஃபெமிஸ்டிக் வேர்ட்ஸ். இதில் காமன் எஃபெமிஸ்டிக் இன் இங்கிலீஷ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லக்கூடாது. அன்எம்ப்ளாய்டு வேலை இல்லாதவன், பெட்வீன் ஜாப்ஸ், ஓல்டுன்னே சொல்லக்கூடாதான். பார்த்தீங்களா, அதுவே ஹீ இஸ் வெரி ஓல்டு அப்படி சொல்லக்கூடாது. ஓவர் த ஹில், மலை மேலே இருக்கிறார், எப்போ வேணாலும் போகலாம், அப்படியா. என்ஜாயிங் யுவர் ரிட்டையர்டு லைஃப், ஸ்டேயிங் ஆன் தி டிராக்டர், வித்தியாசமாக இருக்குல்ல. டைடு, பாஸ்ட் அவே. ஸ்டூபிட், intellectually challenged, நல்லா இருக்கு. he is intellectually challenged, that means stupid. ஸ்லோ லேர்னர்ஸ் நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருப்போம். லேட் ப்ளூமர்ஸ், மெல்ல மலரும் மாணவர்கள். டெஃப் ஆர் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், காது கேட்காதுன்னா ஹியரிங் இம்பேர்டு. மென்டலி இல், மென்டலி சேலஞ்ச்டு. ஃபேட், குண்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாதான். ஃபுல் ஃபிகர்டு ஆர் பிக் போன்ட் அப்படின்னு சொல்லணுமா. இது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல. பிளைண்ட், விஷுவலி சேலஞ்ச்டு, இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. இப்போ பிளைண்டுன்னு சொல்லாமல் விஷுவலி சேலஞ்சுன்னு பயன்படுத்துவது எது? எஃபெமிஸ்டிக் வேர்டு. லயர், ட்ரூத்ஃபுல்லி சேலஞ்ச்டு, போய் சொல்லிகிட்டே இருப்பேன் பாருங்க, அவனுக்கெல்லாம் ட்ரூத்ஃபுல்லி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாம் தான் இன்றைய வகுப்பில் நம்ம வந்து பார்த்துருக்கிறது. இது போக இருக்கக்கூடிய வொக்காபுலரிஸ், இந்த சிலபிஃபிகேஷன், அந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரேசல் வர்ப், இடியம்ஸ் எல்லாம் அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த முறை சிறப்பாக செய்து விடுவோம். டோன்ட் வரி.